ஒரு சாங் வீடியோல இருந்து மியூசிக்கை மட்டும் எப்படி தனியா பிரிக்கிறது, இன்டர்வியூ இல்ல காலேஜ் செமினார் வீடியோல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங்கை மட்டும் எப்படி செப்பரேட் பண்றது, நான் கேப்சர் பண்ண வீடியோல இருந்து என்னோட வாய்ஸ் மட்டும் தனியா எடுத்து சேவ் பண்ணணும், ஆனா எப்படி? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் இந்த சாப்டர்ல இருக்கு. ஜஸ்ட் 2 கிளிக்ல வீடியோவை MP3 மாத்திர ஈஸியஸ்ட் மெத்தடா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கட்ராஜ். நம்மளோட டெக்கிராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு வீடியோவில் இருந்து ஆடியோவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு நம்மளோட சாப்டர் 19ல பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே சொன்ன காரணங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவில் இருந்து ஆடியோ ட்ராக்கை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சினாரியோஸை சொல்லலாம். உங்கள் ஆஃபீஸில் இன்னைக்கு நடந்த 1 hour கிளையண்ட் மீட்டிங் வீடியோ உங்கள் கையில் இருக்குது. ஃபைல் சைஸ் 2.5 GB. இப்போது மீட்டிங் கான்வர்சேஷனை ஹெட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் 2 GBக்கு மேலே இருக்கிற வீடியோ ஃபைலை ஷேர் பண்ணுறது ஈஸி இல்லை. வேறஸ் ஆடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண ஜஸ்ட் 100 MB தான் வரும். ஸோ ஆடியோ எக்ஸ்போர்ட்டிங் உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு சப்டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. இந்த ஏஐ டூல்ஸில் ஆடியோ ஃபைலை அப்லோட் பண்ணால் சப்டைட்டில்ஸை டெக்ஸ்ட் ஃபைலை ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்கள் யூடியூப் வீடியோவில் இருந்து ஆடியோவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ ரொம்ப அவசியமாகுது. நீங்கள் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கோ இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச் செஷனுக்கோ போய் உங்கள் மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஒரு லாங் கார் டிரைவிங்கில் இருக்கும்போது அங்கே அவங்க பேசுனதை மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. டிரைவிங்கில் கேட்கறதுக்கு ஆடியோ மட்டும் இருந்தால் போதும் தானே? ஸோ நீங்கள் ஆடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி பென்ட்ரைவ் இல்லை உங்கள் மொபைலில் வச்சுருந்து ப்ளூடூத்தில் காரில் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். உங்கள் வீடியோவில் இருக்கிற வாய்ஸ் எக்கோ ஆகுது, இல்லை டிராஃபிக் சவுண்ட், ஃபேன் நாய்ஸோட ப்ளே ஆகுது. இப்போ ஆடியோவை மட்டும் எக்ஸ்போர்ட் செஞ்சு அடாசிட்டி மாதிரி சாஃப்ட்வேரில் நாய்ஸ் கிளீனிங் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோவில் ஆட் பண்ண முடியும். ஒரு வீடியோவுக்கு நீங்கள் பண்ண வாய்ஸ் ஓவரை அடுத்து வர வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற தேவை ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெக்கிராஃப்ட் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோவில் நான் ஒரே மாதிரி பேசுகிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இன்ட்ரோவில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களை வரவேற்பேன். அவுட்ரோவில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாமேன்னு ஆரம்பித்து டில் தென் பை டு யூ ஆல்னு முடிப்பேன். ஸோ இந்த வாய்ஸ் எல்லாம் பழைய வீடியோஸில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணுற ஆடியோ தான். நான் VSTC வீடியோ எடிட்டரை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி அதில் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட் ஆடியோவை கேளுங்க. Hi, my name is Josh. I'm a student here at Tacoma Community College. And prior to coming back to school, I was a snowboard instructor in Colorado. இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி .mp3 ஃபைலை அவுட்புட் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டேபை கிளிக் பண்ணுறேன். இங்கே சோர்ஸ் ஃபைல்ஸ் செக்ஷனில் நாம் இம்போர்ட் பண்ண வீடியோவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுது. மேலே வீடியோ ட்ராக் 1 இருக்குது, அதுக்கு கீழே ஆடியோ ட்ராக் 1 தனியாக இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். அதாவது VSTC வீடியோவையும் ஆடியோவையும் செப்பரேட் ட்ராக்காக ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு இதுக்கு அர்த்தம். இப்போ நமக்கு தேவை இந்த ஆடியோ ட்ராக் 1ல் இருக்கிற ஆடியோவை மட்டும் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அதுக்கு ஆடியோ ட்ராக் 1 மேலே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆடியோ ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே இந்த எக்ஸ்போர்ட் ஆடியோ செட்டிங்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் அவுட்புட் ஃபார்மேட், பிட்ரேட், ஃப்ரீக்வன்சி, சேனல்ஸ் மாதிரி ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டிஃபால்ட்டாக MP3 செலக்ட் ஆகியிருக்கும். அவுட்புட் ஃபைல் எனக்கு எங்கே வேணுங்கிற பார்த்த மட்டும் இங்கே நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். மற்ற எந்த செட்டிங்ஸையும் இங்கே மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோவில் இருக்கிற ஆடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் கொடுத்த அவுட்புட் ஃபைல் ஃபோல்டரில் இருக்கு. எக்ஸ்போர்ட் ஒன்லி ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்னு சேவ் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஆடியோ ஃபைலை ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. Hi, my name is Josh. I'm a student here at Tacoma Community College. And prior to coming back to school, I was a snowboard instructor in Colorado. ஸோ VSTC வீடியோ எடிட்டரில் ஒரு வீடியோவில் இருந்து ஆடியோவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஈஸியஸ்ட் மெத்தட் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.
ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எடிட்டிங் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம திரைகிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா இது போல இன்னும் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மளோட அடுத்த சாப்டர்ல இமேஜுக்கும் வீடியோக்கும் வைப் டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்க்க போறோம். இந்த வைப் டிரான்சிஷன் எஃபெக்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோ உங்க ஹோம் ஸ்கிரீன்ல நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். Till then, bye to you all.